பெரியண்ணா என்னமோ நான் நம்பின மாதிரி தான் நடந்துக்குச்சு. ஆனா என் சின்ன அண்ணா அப்படி இல்ல மச்சான். அது மனசுல எனக்கு என்ன இடம் கொடுத்திருக்குன்னு இன்னைக்கு எனக்கு காட்டிருச்சு. அண்ணா அவனை யாரும் துரத்துலங்க அண்ணா. என் மனசுல பட்ட நியாயத்தை நான் சொன்னேன். அப்படியே தெரிஞ்சவங்க ஏத்து வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க போறவங்க வரவங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு பக்கம் எடுத்துக்கூடாத மொத்தமா கல்யாணம் முடிச்சிரு. எனக்கு பணத்தாசனம் இல்லைங்க. நியாயமா நடக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம ராப்பகலா உழைச்ச உழைப்பு நியாயமா நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினைச்சேன். இது எங்கன்னு தப்பு இருக்கு? வாய மூடுறா. உன் நியாயத்தை தூக்கிட்டு போய் குப்பை. அண்ணி அவன் ஏதாச்சும் குடுக்கறான் குடுக்கல இந்த விஷயத்துக்கு நான் போகல. ஆனா நம்ம வீட்டு சொத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டு சொத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் எல்லாம் நடக்கும். குணம் பழக்க வழக்கமெல்லாம் எப்படி இருக்குன்னு மத்தால விசாரிச்சா தானே தெரியும். அப்படியே அவங்க குடும்பத்தை பத்தி விசாரிக்கணும். அப்படி விசாரிச்சு எல்லா விஷயம் சரியா இருந்தா அவங்கள குடும்பத்தோட பொண்ணு பார்க்க வர சொல்லலாம். சரிப்பா, சீக்கிரமாவே விசாரிச்சாரு. செந்தில என்னடா இவனும் அப்பா மாதிரி பேசுறான்னு மட்டும் தப்பா நினைச்சிடாத. கதிர் விஷயத்தை நீ தேவையில்லாம உள்ள இழுத்துக்க கூடாது. அண்ணா எனக்கு புரியுதுண்ணே. ஆனா நான் வேணும்னே பண்ணலண்ணே. என் மனசுல அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. ஏதோ கோவத்துல வாய் தவறி அப்படி பேசிட்டேன். என் சித்தப்பா கடக்கணக்கு அரசிய பார்க்க சொல்றீங்களே, சித்தி கோச்சுக்க மாட்டாங்களா? அதெல்லாம் கோச்சுக்க மாட்டாமா. அவ மாசமா இருக்கிறதுனால அவளால முன்ன மாதிரி இப்ப வேலையெல்லாம் பார்க்க முடியறது இல்ல. கணக்கு வழக்கு பாக்குற வேலையெல்லாம் அரசி தான் பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னா அவ சந்தோஷம் தான் படுவா. நான் வந்ததுனாலதான் போறியாப்பா? உன்னையதான்ப்பா கேக்குறேன். பேச மாட்டியா என்கிட்ட? என்னப்பா கோவமா இருக்கியா என் மேல? ஆமா மாமா, நீங்க பண்ணது தப்புதான்.